ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லோரும் கோவமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா எங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடல என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியா அஃபிஷியல் அவங்க வந்து 08 அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா நீங்கள் எப்போ சொந்த வீடு கட்டுவீங்க அப்படின்னா. இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருவோமே, ஏன்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்ப்போம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ தானே நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்சோம். அதனால அதுக்கப்புறம் அண்ணா சேலரியை வச்சு நீங்கள் எப்படி ஃபேமிலியாக ரன் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோவாகவே போட்டுறலாம். பட் ஏதோ ரன் பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும், கொஞ்சம் ஃபீலிங்ஸும் இருக்கும், அது நிறைய இருக்கும். ஆனால் எப்படியோ ரன் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நாங்கள் பெரிய வீடியோவாக போடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு மகி ஸ்கூலுக்கு போனால் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்ப்பீங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்பீங்களா அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சப்போஸ் வாயில் வைக்கக்கூடாதுப்பா. அப்போ மகி அம்மள்கிட்ட இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு அது மட்டும் சூஸ் பண்ணுறேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்ப்போம். ஏன் நானும் அதில் தான் படித்தேன். யாரை படிக்கிறப்பல எங்கே படித்தாலும் படிக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலிலாம் அவுட்டிங் போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, அதனால அவுட்டிங்லாம் போகிறத அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவுட்டிங்லாம் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் விஜி கேபிடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகி லவ் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்போது பார்க்கலாம். அப்போது எப்போனா சப்போஸ் நாங்களும் லவ் மேரேஜ் தான், அதுக்காக நாங்கள் லவ்க்குலாம் எதிர்ப்புலாம் கிடையாது. சப்போஸ் நல்ல பையனாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும். அப்படிதான். அதுக்கப்புறம் அண்ணா உங்கள் வாட்ஸ்அப் டிபியில் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு அனுப்புங்க சொன்னீங்க. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு இதில் காட்டுறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அண்ணாவுக்கு அக்கா தங்கச்சி தம்பி யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து 2 அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க. அவ்வளோதான், தம்பிலாம் கிடையாது. பிரியாக்கா கூட கெட் ரெடி வித் மீ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி போட்டுருவோம். ஹேர் ஸ்டைல் வீடியோ போடுங்கக்கா. நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வீடியோ போட்டுடலாம். அக்கா அண்ணாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க விஜி கேபிடி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். இவங்க மகி எப்படி இருக்கு, அப்பம்போதே இறந்துட்டாங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயவர்த்தினியா அவங்க கேட்டிருக்காங்க, இன்ஸ்டாவில் உங்கள் வெட்டிங் டேக்கு ஸ்டோரி கூட போட்டேன், மென்ஷன் பண்ணி நீங்களும் போட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் மறந்துருப்பேன். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ உங்களை யாருன்னே தெரியல, இருந்தாலும் சரி இனிமேல் நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் மொபைல் நம்பர் தாங்க சிஸ், என் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறேன், உங்கள் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படின்னா இன்பாஸில் பேசலாம், சரிங்களா? இன்பாஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணுவேன். ஓகே, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் எடுக்கணுமே, வீடியோ ரொம்ப நாள் எடுக்கலையே அப்படின்றனாலே இன்றைக்கி எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.